உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப் மெசேஜஸை நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணலாம், எப்போ வேணால் வியூ பண்ணிக்கலாம். அது உங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியாது. உங்கள் ஃப்ரெண்டோட கான்டாக்ட் டீடைல்ஸை பார்த்து அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை ஃபோட்டோ, வீடியோ என்னாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். சின்ன ஒரு ஆப் மூலம் இப்போ காட்டுறேன். இப்போ நீ பார்க்குற லைவ் ப்ரூஃபு நான் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட வீடியோ இது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா ஃபோனை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவோட வாட்ஸ்அப் மெசேஜை இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். அதுலேருந்து என் நம்பருக்கே இப்போ ஹாய் அனுப்பிக்கிறேன். ஹாய் அப்படின்னா மேலே கண்டிப்பாக மாம்னு போட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னா அதே ரிப்ளை இங்கேயும் வந்துடும். ஸோ எந்த ஒரு டிலேயும் இருக்காது. உங்களோட ஃப்ரெண்டு ஃபோன் நெட்வொர்க் ஆஃபில் இருந்தாலும் ஓகே, ஆனில் இருக்கும் தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் நெட்வொர்க் ஆஃபில் இருந்தாலும் ஓகே. இதோட ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ண ஒரு ஆடு வரும். இதில் முக்கால்வாசி ஆடு தான் வருது. ஆடு மட்டும் ஸ்கிப் பண்ண முடியல, வாய்ப்பே இல்லை. ஆனால் வித்தவுட் ஆட்ஸ் இந்த ஆப் சூப்பரான ஆப்பு, கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. இப்போ வாட்ஸ்அப் வெப்ன்றிருக்க மேலே அதை கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் வெப் தானே அவ்வளோதான் அப்படின்னு யோசிப்பீங்க. வாட்ஸ்அப் வெப் க்ரோமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கிளிக் கேட்ச் ஆகிட்டு உங்களுக்கு திரும்பி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குது இது. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் வெப் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி QR கோடு வரும். இதை உங்களோட ஃப்ரெண்டு ஃபோனில் போய்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி லிங்க் டிவைசஸ் இருக்கும். லிங்க் டிவைஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு QR கோட் ஸ்கேன் மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணோடனே உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். நீங்கள் க்ரோம்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் க்ரோமில் யூஸ் பண்ணும்போது சில டைம் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். உங்களுக்கு திரும்பி லாகின் பண்ண கேட்கும். சும்மா ஃப்ரெண்டு ஃபோன் இடத்த கண்டுபிடிச்சிருவோம். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஆனதுக்கப்புறமா நான் எங்கள் அம்மாவோட ஃபோனில் போய்ட்டு நெட்வொர்க்கை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த க்ரோம் டிவைஸ் போட்டு வரும். அது 2 செகண்ட்ஸ் சிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெட்வொர்க் ஆஃப் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி என் நம்பருக்கே திரும்பி மெசேஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ எங்கள் அம்மா ஃபோனை போட்டாச்சு. இப்போ என் ஃபோனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ திரும்பி ஆப்குள்ளே போன உடனே ஆக்சுவல் எப்போதும் போல தான். இப்போ கிளிக் பண்ணி இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூ எதாவது அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்கு ரிசீவ் ஆகும். அதே மாதிரி நான் ரிப்ளை பண்ணால் திரும்பி பார்த்துக்க முடியும். பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது உங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியாது. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 7 டேஸ் இல்லை 10 டேஸ் கழிச்சு தான் ஒரு பாப்பப் மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களோட டிவைஸை வேறு ஒரு க்ரோம்லேயோ இல்லை ஒரு மேக்கோஸ் சைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு காட்டும். அது கூட சில டைம் காட்டாமல் கூட பண்ணலாம். அது எப்படின்னு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த தடவை மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வராத அளவுக்கு பண்ண முடியும். அது வேணால் சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டு விட்றேன். வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் வேறு டிவைஸ் லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆப் இன்ஃபோ கொடுத்துட்டு நீங்கள் கிளியர் கேட்சி சம்திங் கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். திரும்பி வேறு ஃபோன்லேயோ இல்லை வேறு QR கூட இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல காலில் வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.